ஹாய். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப நேச்சர் நமக்கு குடுத்த ஒரு கிஃப்ட் இந்த பொருள் அப்படிங்கிறது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து எவ்ளோ வயசானாலும் இந்த ஒரு பொருள குடிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இந்த ஒரு பொருள யாருமே குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியும். பட் நம்மள்ல பல பேர் இன்க்ளூடிங் மீ இந்த ஒரு பொருளுக்கு வந்து ரொம்ப அடிக்டடா தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டுட்டா இது குடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு டெண்டன்சி எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு இருக்கு. ஆ ஆனா குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பொருள குடுக்குறதுக்கு முன்னாடி 1க்கு 100 வாட்டி யோசிங்க. ஏன் அப்டின்னா, கிளினிக்ல வர குழந்தைங்கள்ல நெறைய பேருக்கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு இளநீ குடுங்க அப்டின்னு சொன்னா, அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இளநீலாம் குடுக்க மாட்டோங்க. இளநீ குடுத்தோம் அப்டின்னா குழந்தைக்கு கோல்டு வந்துரும். ஒரு தடவ இளநீ குடுத்து 2 நாள்ல ஜுரம் வந்துருச்சு. ஆம் வ வீசிங் வந்துருச்சு. அதனால நாங்க குடுக்க மாட்டோம் அப்டின்னு சொல்லி, இளநீ குடிக்காத குழந்தைங்களையே நான் பார்த்துருக்கோம். ஐய்யய்யோ! இளநீ குடிச்சா கோல்டு வந்துரும் அப்படின்னு. ஒரு 7 வயசு, 8 வயசு வரைக்குமே இளநீய டேஸ்ட் கூட பண்ணாத குழந்தைங்கள கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா, அதே சமயம் இந்த பொருள் இருக்கு பாருங்க. இத நாங்க குடிக்கும்போது கொஞ்சம் கேட்பாங்க. நாங்க கொஞ்சம் குடுத்துடுவோம். ஏன்னா, எங்கள அப்புறம் குடிக்க விட மாட்டான். எப்படியாவது கலாட்டா பண்ணி தலைகீழ நிந்து கூட வாங்கி குடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இத குடுப்பாங்க. 1/2 லிட்டர் கூட ஒரே குழந்தை குடிக்கிறத பார்த்துருக்கேன். இளநீ குடிச்சா கோல்டு வரும் அப்படின்னா, இது குடிச்சா என்ன வரும்? உயிரே போகும். ஆனா இத குடுப்பாங்க. தயவு செஞ்சு எது குடுக்குறோம், எது குடுக்கக்கூடாதுங்கிறத யோசிச்சு உங்க குழந்தைக்கு குடுங்க.